ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜே. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ முக்கால்வாசி பேர் ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆக்சசரிஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி ஹெல்மெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்குலாம் புரிய வரும். ஸோ லெட்ஸ் see our வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்குலாம் என்னென்ன தேவைன்னா, ஒன்று ட்ரைபாட், இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ட்ரைபாட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலர் ட்ரைபாட். மூணாவது பேண்டேஜ். நாலாவது ஆக்ஷன் கேமரா. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். அதுக்கப்புறமா ஹெல்மெட் பெடஸ்டல், செலோ டேப் சேஃப்டிக்கு. அதுக்கப்புறமா த்ரெஸ்டர் ஒன்று, பேக் கேஸ் ஒன்று, பைசைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறமா ஒரு ஸ்க்ரூ வித் த்ரெஸ்டர். எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, பேண்டேஜ், ஹெல்மெட் பெடஸ்டல், பேக் கேஸ், த்ரெஸ்டர், ஆக்ஷன் கேமரா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேண்டேஜ் எடுத்திங்கன்னா ஒரு கார்னர் இருக்குல்ல, அட் த எண்ட் ஆஃப் தி கார்னர் இந்த ஹெல்மெட் பெடஸ்டல் இருக்குல்ல, இது இந்த சைட் பேஸ் பண்ணுற மாதிரி எடுத்து இந்த எண்ட் ஆஃப் தி பேண்டேஜ் இருக்குல்ல, இது இந்த கார்னர் பெடஸ்டல், இந்த கார்னரில் இந்த சைடில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த இன்னொரு சைடில் கார்னர் வந்து அங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எது வரைக்கும்னா மிடில் ஆஃப் தி பேண்டேஜ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி பேண்டேஜ் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த பேண்டேஜ், செகண்ட் பேண்டேஜ் எடுத்து அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பில் இந்த எண்ட் ஆஃப் தி பேண்டேஜ் வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு அப்புறமா லைட்டாக நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பேண்டேஜ் இருக்குல்ல, அது நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டா இப்படி வரும். இது க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா எண்ட் ஆஃப் தி செகண்ட் பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த சைடில் ஒரு கேப் இருக்குது. சேம் நம்ம முன்னாடி பண்ணோம்ல, முன்னாடி எடுத்து க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த சைடில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் த்ரெஸ்டர் இருக்குல்ல, த்ரெஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஃபிட் பண்ண அப்புறமா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாக பெண்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வைக்கணும்னா, இந்த சைடில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, உங்கள் எடுக்கல இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் இதை ஆன் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹெட்ஸ்ட்ராப். இது யூசஸ் பார்த்தீங்கன்னா ஹைக்கிங் போகிறீங்களே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் vlog பண்ணப்போ பிஓவி ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் அவங்களாம் இருப்பாங்கள்ல, இந்த ஸ்டண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, எஸ்கேப், ஜம்ப்பு, அப்புறமா பரோக், இதெல்லாம் இந்த பிஓவி ஷார்ட்ஸ்லாம் இதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதான் இது ஒரு யூசஸ். இப்போ ஹெல்மெட் இருக்குல்ல, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஹெல்மெட் வந்து ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட், அப்புறமா செலோ டேப்பு, ஆக்ஷன் கேமரா, த்ரெஸ்டரு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெஸ்டரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு,
அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பெடல்ஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இந்த சைடு நான் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பெடல்ஸ் இருக்குல்ல, இது இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை எடுக்கணும். இது எடுத்த அப்புறமா இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் எடுத்து இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் தெரியுதா, இந்த லைனுக்கு நேராக இதுக்கு அட்டாச் பண்ணணும். இப்போதைக்கு நான் என்னோடய செலோ டேப் எடுத்து நான் இப்படி ஒட்டிட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு செலோ டேப் இருக்குது, அது நீங்கள் கடையில் போய் தான் நீங்கள் வாங்கணும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளாக இந்த ஒரு செலோ டேப் எடுத்து நான் ஒட்டினேன். ஸோ இப்போ நீங்கள் இது செலோ டேப் ஒட்டிட்டு அப்புறமா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருக்குல்ல, கேமரா எடுத்து இது இந்த சைடில் நேராக அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ண அப்புறமா இந்த ஸ்க்ரூ எடுத்து இதை வச்சு நீங்கள் பெண்ட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக இது மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண அப்போ தான் நல்லா அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் இது எடுத்துகிட்டு போய் வண்டி ஓட்டப்போ இதெல்லாம் வீடியோஸ்லாம் இந்த இது வச்சு யூஸ் ஆகும். இப்போ மோஸ்ட்டாக ட்ராவல் விளாக்லாம் பார்த்துருப்பீங்களா யூடியூப்பில், அவங்களாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ஒன்றுமே பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா பைசைக்கிள். இப்போ பைசைக்கிள் ஒரு எட்ஜ் இருக்குல்ல, அது நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேமரா வந்து இந்த கேப்பில் இதை நான் பண்ணி காட்டுறேன். இது பேர் சைக்கிள் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இதை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸ்க்ரூ எடுத்து நீங்கள் டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைக்கிள் அட்டாச் பண்ணலாம். சைக்கிள் மேலே வச்சு நீங்கள் இதுலேருந்து ஷார்ட் எடுக்கலாம். இதுதான் ட்ரைபாடு. என்கிட்ட செஸ்ட் மவுண்ட் என்னனால அதுக்கு தான் நான் 2 ட்ரைபாட் வச்சுருக்கேன். இது வந்து மொபைல் ட்ரைபாட்டு. இது நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு. இது வந்து பேக் கேஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நான் மொபைல் ட்ரைபாட் எடுத்து வச்சு காட்டுறேன். மொபைல் ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கா, ஒன்றும் இல்லை. இதோட எண்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, கேமரா எடுத்து நீங்கள் அந்த கேமரா கேஸ் எடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேமரா இருக்குல்ல, கேமரா எடுத்து நீங்கள் அந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ண அப்புறமா இது என்னென்னா கிளிப்பு. ஒரு பை சான்ஸு நீங்கள் ட்ரைபாடே வைக்கல, எங்கேயாச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னா இது நீங்கள் எடுத்து இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பை வந்து இந்த சைடில் அட்டாச் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் இதுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் சப்போர்ட் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் இந்த கிளிப்பை எடுத்து நீங்கள் இந்த கிளிப்பு ஓப்பன் ஆகும், அதை வச்சு நீங்கள் ஷார்ட் எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆக்சசரி வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒன்றும் இல்லை, இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரூ இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் அவனே கொடுத்துருக்கான். ஸ்க்ரூ எடுத்து இது நடுவில் 2 இருக்கா, இது நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டைட் பண்ணுங்கள். ட்ரைபாட் இது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாக் பண்ணப்போ ஷார்ட்ஸ்லாம் நல்லா எடுக்க முடியும். அதான் இதோட யூசஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா வீடியோ எடுத்தேன், ஜஸ்ட் டெஸ்டிங் ஆன் கேமரா.